உங்க ஆர்ட் பிசினஸை எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரியாம இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்காக 30 டிப்ஸ் அண்ட் 30 ரீல்ஸ்னு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரீல் நம்பர் 12. உங்க ஆர்ட் பிசினஸ் ஜேர்னியை 4 ஸ்டேஜா பிரிச்சுக்கோங்க. ஸ்டேஜ் 1ல ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அவங்க கிட்ட எல்லாம் நீங்க ஆர்ட் இப்படி சேல் பண்றீங்க, ஆர்ட் தான் உங்களுடைய பிசினஸ்னு சொல்லி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல நீங்க ஒரு ஆர்டிஸ்டா ரெஜிஸ்டர் ஆகுங்க. அடுத்து ஸ்டேஜ் 2, அந்த சர்க்கிள்ல இருந்து கொஞ்சம் பெரிய சர்க்கிளா உங்க போன் இருக்கிற கான்டாக்ட்ஸ், உங்களோட சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்னு காட்டுறதுக்காக ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் எல்லாமே அடிக்கடி போடுங்க. ஸோ தட் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்ட் தேவையா இருக்கும் பொழுது, இல்லை ஒரு கிஃப்ட் தேவையா இருக்கும் பொழுது அவங்க உங்களை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. பட் நீங்க அது ரெகுலரா ஒரு பீரியட்ல நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு எப்ப தேவையோ நீங்க ஞாபகத்து வருவீங்க. ஸ்டேஜ் 3, இன்னும் உங்க சர்க்கிளை கொஞ்சம் பெருசு பண்ணி உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் உங்களுடைய ஆர்ட்டை பார்க்க வைக்கிறது. தட் இஸ் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் உங்க ஆர்ட்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ணி அதுல போஸ்ட் போட்டு அதுல பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய மக்களை கிராப் பண்ணலாம் உங்களுடைய ஆர்ட் வாங்க வைக்கிறது. 4th ஸ்டேஜ்ல லோக்கலா ரியலா ஒரு ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. பட் இதை நான் 2ஆ பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்டோர்ஸோட இல்ல ஒரு பெரிய டீமோட டை அப் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு வெட்டிங் பிளானர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு போட்டோ ஃப்ரேம் ஷாப்பா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு போட்டோகிராஃபி ஸ்டுடியோவா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தனியா நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டுடியோவோ இல்ல ஒரு ஆர்ட் கேலரியோ கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிசினஸ் க்ரோத் உங்களுக்கு ரொம்ப சீம்லெஸ்ஸா ரொம்ப நல்லா அழகா போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் எதை பத்தி நான் பேசணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் see you on the next tip. Bye.